ஓகே, இப்போ பேஸ் செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நான் இதுலயே ஒரு 50 செயின் போட்டுருவேன். 50 தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு பூ நல்லா பெருசா வேணும்னா நீங்க அதிகமா 100 கூட போட்டுக்கலாம். நான் இது 50 தான் போட்டிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் இதுலயே 50 மட்டும் போட்டுக்கிறேன். நைன் செயின் போட்டிருக்கேன். ரிமைனிங் செயின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். 51 செயின் போட்டிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, எல்லா செயின்லயும் ஹாஃப் டபுள் crochet போட்டு ஃபில் பண்ண போறோம். ஸோ இந்த ஹாஃப் டபுள் crochet எப்படி பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் 3 செயின் இருக்குங்களா, இதுல ஃபர்ஸ்ட் 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயின்ல நம்ம ஹாஃப் டபுள் crochet ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செயின்ல நெக்ஸ்ட் செயின் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் செயின்லயே நம்ம இதே மாதிரி ஹாஃப் டபுள் crochet போட்டுக்கலாம். ஸோ இப்படிதான் எல்லா செயின்லயும் நம்ம ஹாஃப் டபுள் crochet போட்டு ஃபில் பண்றோம். நூலை வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்காதீங்க, இப்படி லைட்டா பிடிச்சிங்கனாலே போதும். அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நூல் வராது. ஓகே, இப்படிதான் ஹாஃப் டபுள் crochet இருக்கும். ஸோ நான் எல்லா செயின்லையும் இதை போட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். ஃபைனல் ஸ்டிச்சும் போட்டாச்சு. ஸோ இதை நம்ம எப்படி எண்ட் பண்ணணும்னா, இதை இப்படி உள்ள இழுத்தீங்கன்னா இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா இங்கே இது நாட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் வராது. ஸோ நமக்கு இந்த த்ரெட் இது வெளியில் தெரியுது இல்லையா, இதை எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னா, இந்த நீடில் ஹூக் நீடில் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம ஸ்டிச் வெளியில் தெரியாத மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். ஜஸ்ட் இப்படி உள்ள இழுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ நம்ம இதை கட் பண்ணிடலாம். அண்ட் அகெயின் இதையும் இதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த ஹூக் நீடில் விட்டு இதை எடுத்தீங்கன்னா ஸ்டிச் பிரிஞ்சு வராது. அவ்வளோதான். இப்படி உள்ள விட்டு இதை வெளியில் எடுத்துருங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டீம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த ஒயிட் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதுக்கும் அதே மாதிரி பேஸ் செயின் போடணும். பேஸ் செயின் போடுறது ரொம்பவே ஈஸி. செயின் ரெடி ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம இப்போ சிங்கிள் crochet பண்ணணும். சிங்கிள் crochet and chain 3,
டபுள் crochet 5 டபுள் crochet இந்த சேம் ஸ்டிச்லேயே நம்ம வந்து போடணும். 5 டபுள் crochet. நம்பர் 1, 2, 3, 4, 5, ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம 5 மட்டும் போட்டால் போதும். டோட்டலாக 6 டபுள் crochet இருக்கும். 6 இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இப்படி இழுத்திங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக இதை இழுத்துருங்க. இதுக்கப்புறம் செயின் 2, 1, 2 செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதே ஸ்டிச்சுக்குள்ளே மறுபடியும் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet போட போகிறோம். சிங்கிள் crochet போட்டாச்சு. அண்ட் அகெயின் செயின் 3, 1, 2, 3. அண்ட் அடுத்து 5 டபுள் crochet போடுறோம் சேம் செயினில். 1, 2, 3, 4, 5. 5 டபுள் crochet போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட் செயினில் எடுத்துட்டு இதை அப்படியே நீங்கள் இழுத்து அதுக்கப்புறம் ஒரு டைட். தென் செயின் 2, 1, 2. Then again ஒரு slip stitch on the same stitch and again chain 3. அதுக்கப்புறம் 5 double crochet on same stitch. அவ்வளோதான். இப்படியே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5. Five double crochet போட்டாச்சு. And again same first stitchல ஒரு slip stitch. Again next stitchல ஒரு single crochet and 3 chain, double crochet, 5 double crochet. 1, 2, 3, 4, 5. First stitchல slip stitch and tight. Then again chain 2, slip stitch. Okay, next
single crochet, chain 3 and 5 double crochet on seam stitch, 2, 3, 4, 5. So next slip stitch, okay. இது அப்படியே எல்லா செயினுக்கும் நான் கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் நம்மளோட ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா, நீடிலில் இந்த மாதிரி நூல் கோர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே டைப் பண்ணிவிட்டு, இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா, போட்டுட்டு இது உள்ளே போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த டபுள் க்ரோஷே போட்டோம்ல, இதுலேயே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். லைட்டாக ஸ்டிச் போட்டால் போதும், ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி போட வேணாம். இப்படி லைட்டாக போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து இழுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்படியே லூஸாக இருக்க பிடிச்சிருக்குன்னா இப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக லூஸ் விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு பூ டிசைன் அழகாக வரும். நெருக்கமாக வேணும்னா நல்லா டைட்டாக நெருக்கமாக வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக பண்ணிங்கன்னா இப்படி நெருக்கமாக அழகாக வரும். இதை நீங்கள் அப்படியே லூஸ் விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும். அவ்வளோதான். மாலையெல்லாம் பண்ணுறீங்கன்னா நல்லா நெருக்கமாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். உள்ளே விட்டு எடுத்துருங்க. உள்ளே விட்டு எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஒரு ஸ்டிச் ரெடி. இது வராது, நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் அழகாக இப்படி இது பண்ணிட்டீங்கன்னா தெரியும். நம்ம மல்லிப்பூ அழகாக ரெடி ஆயிடுச்சு.